ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி சில்லி சப்பாத்தி. நம்ம பண்ணுற சப்பாத்திஸ் ஏதாவது மீதம் ஆயிடுச்சுன்னா அதை நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி சில்லி சப்பாத்தியாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நேற்று நைட்டு நான் பண்ண சப்பாத்தி 2 சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி பண்ணிக்கலான்ட்டு. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா என்ன ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகா, ஒரு பாதி குடமிளகா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 1 நீளமாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல சப்பாத்திஸ், அதெல்லாமே இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த மாதிரி செஞ்சு கட்டி கொடுத்து விடலாம். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பாருங்க, நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல சில்லி சப்பாத்திஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.